மிசோரம் அசம்பிளி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன தீர்மானம்னா, மிசோ மொழியை 8வது அட்டவணையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்க்க சொல்லணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. சரியா? ரைட்டு. கான்ஸ்டியூஷனில் 8வது அட்டவணை அப்படின்னு ஒன்று இருக்குது, 8th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் இப்போ 22 லாங்குவேஜ் இருக்குது, 22 மொழிகள் இருக்குது. ஆனால் 1950 14 மொழிகள் தான் இருந்தது. பின்னாட்களில் இது வந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா? சரி, எப்பப்போ என்னென்ன சேர்த்தாங்க, முதல் இனிஷியலாக என்ன இருந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம், எப்பப்போ என்னென்ன சேர்த்தாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். சரியா? சரி, இதில் அஸ்ஸாமிஸ், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணிலாம் சேர்க்கப்பட்டது. சரியா? இனிஷியல் கிடையாது. சரி, நான் வேணால் முதல் இனிஷியலை வேணால் எழுதுறேன், அதுக்கப்புறம் இதை எழுதுவோம். மலையாளம், அடுத்து மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. எத்தனை வந்திருக்கு? 4, 8, 14 வந்துருச்சா? ஸோ இந்த 14 வந்து இனிஷியல். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்குறாங்க. என்னென்ன சேர்க்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 21வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 சிந்தி அப்படின்ற மொழியை சேர்க்குறாங்க. சிந்தி அப்படின்ற மொழியை சேர்க்குறாங்க. இதன் பிறகு 71வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 1992 3 லாங்குவேஜ் சேர்க்கப்படுது. ஒன்று கொங்கணி, மணிப்பூரி, அப்புறம் நேபாளி சேர்க்கப்படுது. அடுத்து வந்து 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 2003 4 லாங்குவேஜ் சேர்க்கப்படுது. போடோ, டோக்ரி, மைத்திலி அண்டு சந்தாலி. ஸோ இதுதான் வந்து 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜ். சரியா? 15, இது 16, 17, 18, 19, 20, 21, 22 லாங்குவேஜ் இருக்குது. இப்போ மிசோரம் வந்து எங்களோட லாங்குவேஜையும் வைங்க, மிசோ லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. சரியா? அங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த லாங்குவேஜை 10 லட்சம் பேர் பேசுகிறாங்க. 10 லட்சம் மக்கள் பேசுகிறாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் தானே. அதனால அந்த இதையும் வைங்க. இதோட ஸ்கிரிப்ட் முக்கியம், எனக்கு கேட்பாங்க. ரோமன் ஸ்கிரிப்ட் வந்து ரோமன் ஸ்கிரிப்ட். சரி, இப்படி சேர்த்தா என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்புறம் ப்ளஸ் அரசு தேர்வில் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். கவர்மெண்ட் எக்ஸாமில் இதெல்லாம் வந்து இப்போ சிஜிஎல் இது மாதிரிலாம் நடக்குதுன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த லாங்குவேஜையும் உள்ளே கொண்டு வரலாம். அந்த மொழி வளர்ச்சிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கும். சரியா? அமௌண்ட் ஒதுக்குவாங்க, எப்பயுமே ஒதுக்கி தான் ஆகணும். அஃபீஷியலாக ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். ஸோ அது ஒரு நமக்கு ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் அந்த மொழி எப்பயுமே பாதுகாக்கப்படும். அதுக்கு சில காசு செலவு பண்ணுறது அப்படின்றதுனால எப்பயுமே பாதுகாக்கப்படும். ஒரு அதிகாரப்பூர்வம் அப்படின்னு கிடைக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது கிடைக்கும். முக்கியமாக சாகித்ய அகாடமி அவார்டு இந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். ரிசர்ச் வளர்ச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு கிடைக்கும். சரியா? மிசோரம் அப்படின்னு வரும்போது மிசோரத்தை நம்ம வந்து பேம்பூக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் பேம்பூ டான்ஸ் ஆடுவாங்க.
பேம்பூ டான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே தான் ஃபேமஸ்ஸு. அப்புறம் சேரா, அதை தான் வந்து பேம்பூ டான்ஸை தான் சேரா டான்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஃபேமஸாக. சேரா டான்ஸ் எங்கன்னா மிசோரமு. ஸோ இந்த பேம்பூ டான்ஸ் தான் சேரா டான்ஸ்னு சொல்லுவாங்க. 2 பேம்பு கம்பிகளுக்கு வந்து அடிச்சுட்டு நடுவில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது நீங்கள் இந்த ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க. என் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மிசோரத்தில் தான் ஹையஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட். ஹையஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட். சரியா, கிட்டத்தட்ட 91% மேலே லிட்ரஸி இருக்காங்க மக்கள். இதோடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எய்ஸ்வால் அப்படின்றது கேபிட்டல். பாப்புலேஷன் ரொம்ப குறைவு, 12 லட்சம் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே மலை அப்படின்றனால இது ஃபுல்லாகவே கிறிஸ்டியானிட்டி மக்கள் தான் அதிகம். 90% கிறிஸ்டியானிட்டி தான். மலை மக்கள் ஃபுல்லாமே கிறிஸ்டியானிட்டி. சரியா? ஸோ தேங்க்யூ.